you see a biker using one hand to ride his motorcycle and placing the other hand on his leg, you should know that he has reached the highest levels of mental relaxation. அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுங்க. சூப்பர் ஸ்போர்ட் ஓட்டும் போது கையை எடுத்துட்டு இப்போ நம்ம ஓட்டுறது ஒன்றா கழுத்து வலி, இடுப்பு வலி, ரிஸ்ட் வலி அதான் ஒன்று இருக்கும். இந்த வெள்ளைக்காரன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. கையை எடுத்துகிட்டு ஓட்டு ஏதோ பாட்டோலில் ஃப்ரண்ட் வீல் ஏதோ உளுந்து எந்திரிச்சின்னு வைங்க, வாபலாய் உழுகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் நான் கூட அது பண்ணுவேன், அந்த ஒரு ரிலீஃபுக்காக. இது ரிலாக்ஸேஷனெலாம் கிடையாது, இட்ஸ் அ ரிலீஃப். சில விஷயங்கள் இந்த வெள்ளைக்காரன் சொல்கிறதெல்லாம் கேட்கவே கூடாதுங்க. அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க, நம்ம ஆளுகளும் ஒன்று அதை நம்பி நிறைய பசங்க, நம்ம பசங்க இதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு கையை எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ போட்டு இந்த வாய்ஸ் ஓவரை போட்டு. ஆனால் இதுதான் உண்மை. ஈவன் ஹாலிடே டேவிட்சனில் கூட கையை எடுத்துட்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகவே முடியாதுங்க. அது ஒரு ரிலீஃபுக்காக தான் எடுக்கிறாங்க. அந்த ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேட்ச் மாதிரி இருக்கும். அது ரிலாக்ஸே கிடையாது, ரிலீஃப் தான். அது எடுத்து கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு ரெண்டாவது பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு போவாங்க. அதனால் தயவுசெய்து வண்டி ஓட்டும்போது ஒரு கையை எடுத்து ஒரு கை இப்படி இடுப்பில் வச்சுட்டு நீ தான், அதெல்லாம் சும்மா நானே பண்ணியிருக்கேன் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு. இதுதான் உண்மை.